திருவண்ணாமலையில் இயங்கி வந்த போலி மதுபான தொழிற்சாலையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி மதுபானங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் போலி மதுபான தொழிற்சாலை இயங்குவதாக மத்திய புலனாய்வுத்துறைக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மத்திய புலனாய்வுத்துறை கண்காணிப்பாளர் தேவராணி மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் மலர்விழி ஆகியோர் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதியை சேர்ந்த ஞானவேல், கண்ணன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து போலி மதுபான தொழிற்சாலை நடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சோதனை செய்த கலால் பிரிவு காவல்துறையினர் அவர்கள் 3வரையும் கைது செய்தனர். மேலும் அங்கிருந்த போலி மதுபான பாட்டில்கள், சாராயம், கெமிக்கல்ஸ், காலி மது பாட்டில்கள், மூடிகள் மற்றும் போலி ஸ்டிக்கர்கள் உள்ளிட்ட சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கைப்பற்றினர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய கார் மற்றும் மதுபானங்களை சீல் செய்யும் இயந்திரம் உள்ளிட்டவைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வருமான வரித்துறை சார்பில் வருமான வரி செலுத்துபவர்களுக்கான ஆய்வு மையத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஒசூர் வருமான வரித்துறை சார்பில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வருமான வரி ஆய்வு மையத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் குறித்த சந்தேகங்களுக்கு வருமான வரித்துறை ஆணையர் அருளப்பா விளக்கம் அளித்தார். அதில் அனைத்து துறைகளும் கணினி மயமானதை போல் வருமான வரித்துறையும் கணினி மயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆலோசகர்களாக செயல்படும் நபர்களின் பணிகளும் வெகுவாக குறைந்துள்ளது என்றும், கடந்த 2007ஆம் ஆண்டு பெரும் தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த சேவை வருமான வரித்துறையால் வழங்கப்பட்டதாகவும், இது படிப்படியாக உயர்ந்து தனிநபர்களின் தேவைக்காகவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வருமான வரி செலுத்துபவர்கள் சில குளறுபடிகள் உள்ளதாக குற்றம் சாட்டியதால் அதை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள வருமான வரி செலுத்துபவர்கள், ஆடிட்டர்கள் மற்றும் தொழிற்சாலை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்கள் பெற்றுக் கொண்டனர். மேலும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த முறையில் குளறுபடிகள் இருப்பதை மிக விரைவில் சரி செய்வதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 1902ஆம் ஆண்டில் பிறந்தநாள் பரிசாக 2,09,50,000 ரூபாய் காசோலை பெற்ற வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் 3 வார கால அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1991 மற்றும் 96ஆம் ஆண்டில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது 1992ஆம் ஆண்டு அவரது பிறந்த நாளையொட்டி 2,09,50,000 ரூபாய் பரிசாக வந்த காசோலையை அரசு கருவூலத்தில் சேர்க்காமல் சொந்த கணக்கில் ஜெயலலிதா வரவு வைத்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 1996ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பிறந்தநாள் பரிசு விவகாரத்தில் ஜெயலலிதா மீது தமிழக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிபிஐ இது தொடர்பான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. 14 ஆண்டுகள் தாமதமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா வழக்கு தொடர்ந்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 3 பேரை வழக்கில் இருந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் விடுவித்தது. இதற்கிடையில் அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்துள்ளது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் SS நிஜார், இப்ராஹிம் கலிஃபுல்லா அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதல்வர் ஜெயலலிதா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கௌதம் அகர்வால் சிபிஐயின் மனுக்கள் தொடர்பாக பதிலளிக்க 3 வார கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜெயலலிதாவுக்கு பதிலளிக்க 3 வார கால அவகாசம் அளிக்கப்படுகிறது எனவும், அந்த பதில் மனு மீது சிபிஐ 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர்.